ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 15/1/2024 வின்வின் W752க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் நண்பா உருவாக்கியிருக்கோம். அதாவது இது எல்லாமே நம்மளுடைய திங்கக்கிழமை ரிசல்ட்டு. திங்கக்கிழமை டு திங்கக்கிழமையோடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக இருக்கிற லாஸ்ட் 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. ஸோ போன வாரம் நம்மளுடைய மண்டே ரிசல்ட் வந்து 226 நம்மளுடைய ஏபிசி போர்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 329, 226. அதுக்கு முந்தினட்ரா ஏபிசி போர்டு வந்து 900. அதுக்கு முந்தினட்ரா பார்த்தீங்கன்னா 010 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை நம்மளுடைய வின்வின் டபிள்யூவோட ரிசல்ட் நண்பா. இந்த ட்ரா நம்ம பார்க்க போகிறது 752 பார்க்க போகிறோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 65D வந்து 4242 அண்ட் 24 சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு கிடைக்கிது நண்பா. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 441லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 633. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 65Dங்கிறதுனால இந்த 36 மட்டும் எடுத்துக்கலாம். இதோட நம்ம +4 and 2 இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான் நண்பா. 6ஓட 4 கூட்டினோம்னா 0. இங்கே 3ஓட 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு 5. 0 அல்லது 5 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 441க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்ட் அல்லது ஆல் 0 அல்லது 5. இப்போ நம்மளுக்கு இந்த 441க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 063 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஜஸ்ட்டு நம்ம 65Dயோட வந்து 42 ஆட் பண்ணுறோம். இப்போ 063 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல, எனக்கு நம்பர்ஸ் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், அல்லது பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலுமே நம்ம எவரிட்டராக வந்து ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 063 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 648. இதில் நம்ம எடுக்க போகிறது 64. இதோட +42. இப்போ கூட்டிடலாம். 6ஓட 4 கொட்டும்போது 0. 4ஓட 2 கொட்டும்போது 6. 0 அல்லது 6 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 063க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்ட் அல்லது ஆல் 0 அல்லது 6. இப்போ இந்த 063க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 010 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் சி. ஸோ 2 ட்ரா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ட்ராவலையும் நம்மளுக்கு ஏ போர்டு தான் கிடச்சிருக்கு. 2வது ட்ராவில் நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிருக்கு. ஸோ மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதில் ஏ போர்டு வந்து கலந்து வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அடுத்தடுத்த ட்ரா பார்த்துட்டு கடைசியாக நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தலாம். 010 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 827. இதில் நம்ம எடுக்க போகிறது 82. இந்த ட்ராவுக்கான எக்ஸ் வந்து 42 நண்பா. ஏன்னா லாஸ்ட் 2 ட்ராவாக நம்மளுக்கு 4242. இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து 24. அப்போ +2 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டும்போது 0. 2ஓட 4 கூட்டும்போது 6. 0 அல்லது 6 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 010க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்ட் அல்லது ஆல் 0 அல்லது 6ன்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 010க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 900 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. இப்போ தொடர்ந்து லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு பேஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. ஏசி அண்ட் பிசின்னு வந்திருக்கு. இப்போது 900க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தலாம். 900 இருக்குது. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 265. இதில் நம்ம எடுக்க போகிறது 26. இதோட +42. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 4 கூட்டும்போது 6. 6ஓட 2 கூட்டும்போது 8. 68 இருக்குது நண்பா. நம்மளுக்கு இந்த 900க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல். இப்போ இந்த 900க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 226 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி.
இப்போது இந்த ட்ராவுக்கான சீபோர்டை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 2 to 6 தான் நம்மளுடைய போன வாரம் திங்கக்கிழமை ரிசல்ட். இந்த திங்களுக்கு நம்ம இதில் தான் சீபோர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ஒரு 4 ட்ரா ரிசல்ட்டில் நம்ம கெஸ் பண்ணி பார்த்தப்போ நம்மளுக்கு வந்து ஏ போர்டு, ஏசி போர்டு, பிசி போர்டு, சி போர்டுன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து சி போர்டு வந்திருக்கு நண்பா. அதோட பெய்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்ம ஃபார்மட் இப்படி தான் போட போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதோட இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸும் இருக்குது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்த்துடலாம். இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னது போல் மண்டே டு மண்டே ரிசல்ட் நண்பா. ஸோ யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்க வேண்டாம். ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மண்டே வின்வின்ங்கிற ட்ராவுடைய கெஸிங் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 2 to 6 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 to 9. இதில் நம்ம எடுக்க போகிறது 3 2. இதோட நம்ம இந்த ட்ராவில் கூட்ட போகிறது 42. ஸோ போன ட்ரா 42, இந்த ட்ராவும் நம்ம 42 ப்ளஸ் 4 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7, 2ஓட 2 கூட்டினோம்னா 4, 7 4 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 7 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்துங்க. இது மெத்தட் படி தான் போட்டிருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே எடுக்கலை. ஸோ எப்போதும் போல் இதை நம்ம கீழே எடுத்து எழுதலாம். சி போர்ட் அல்லது ஆல் போர்ட் 7 அல்லது 4, 7 அல்லது 4 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய சீபோர்ட் நம்பர். அதோட இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸுகளும் கிடச்சிருக்கிறதுனால போன ட்ரா நம்மளுக்கு வந்து சீபோர்டு மட்டும் தான் கிடச்சிருந்துச்சி. ஸோ பெய்ட்ஸ் கிடைக்கல. இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் இது பெய்ட்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 7 4 அல்லது 4 7 வரலாம். ஒருவேளை கேம் டபுளாக இருந்தால் 7 7 4க்கு சான்சஸ் இருக்குது. இது உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் ஏமாத்துறதுக்கும் மறைக்கிறதுக்கும் எதுவுமே கிடையாது. மெத்தட் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்களே நம்மளுடைய திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ரிசல்ட் எடுத்து கெஸ் பண்ணி பாருங்கள். ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிப்படலாட்டேன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்கும் ஜாயின் பட்டன். ஸோ பெல் சிம்பிள் கிட்ட நீங்கள் கிளிக் பண்ணி நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது, நம்ம வீடியோ போட்டாலும் மெம்பர்ஸுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ரொம்ப சிம்பிளாகவே பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ அதிகப்படியாக நம்மளுக்கு இதில் சீபோர்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு சீபோர்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு ஆல் போர்டில் சான்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி மண்டே 15/1/2024 வின்வின் W752க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குற நண்பர்கள் மட்டும் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.